ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்யலாம் பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் வாங்கியாச்சு, கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அதை மேலே நல்லா கழுவிட்டு நாலாக போட்டிருக்கேன். பின்னாடி தோல் ஃபுல்லாக சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த சதை அந்த இதெல்லாம் இருக்குல்ல விரலாம் அதெல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நல்லா சீவிக்கணும். சீவி தனியாக அது தனியாக எடுத்துக்கணும், தண்ணி தனியாக எடுத்துக்கணும். அந்த தண்ணி தேவைப்படும், கீழெல்லாம் ஊற்றிடாதீங்க, அது நல்லது. அதை எடுத்து முடிச்சிட்டிங்களா, அதெல்லாம் சீவி எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து காசின பாத்திரத்துலேயே நான் வச்சுக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், அதெல்லாம் வறுத்துட்டேன். வறுத்து அந்த முந்திரி பருப்பை எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் பூசணிக்காய் போட்டிருக்கேன். பூசணிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் அப்படியே அந்த தண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, நம்ம தேவையான தண்ணி எடுத்து வச்சுருந்தோம், அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கிளறி விடுங்க. ஊற்றி விட்டுவிட்டு இப்போ கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட உடனே நல்லா கிளறி விடுங்க. அந்த ஃபஸ்ட்டில் நெய் காசுனதுனால அந்த கருப்பு லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அது ஒன்றும் இல்லை. நெய் காசி யூஸ் பண்ணுறேன், அதனால் நல்லா நெய் வதங்கி வருது பாருங்கள். வதங்கிட்டு தான் அந்த தண்ணி சுண்டுன உடனே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா சுண்டிடும். சுண்டின உடனே ஏலக்காய் பாருங்கள், ஏலக்காய் தூவி விடுங்க. வேணுன்றவங்க எசன்ஸ் இருந்தால் கூட வெனிலா எசன்ஸ் கொடுங்க. நான் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன், என்கிட்ட இல்லாதனால. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா அது தண்ணி சுண்டணும். தண்ணி சுண்டி வரும்போது என்ன பண்ணணும்னா, நல்லா தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். தண்ணி சுண்டினோடனே சர்க்கரை, இது 300 கிராம் எடுத்திருக்கேன், அதே இதில் 300 கிராம் சர்க்கரையும் எடுத்துக்கணும். சர்க்கரையும் எடுத்து சர்க்கரையை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா போட்டிங்களா, போட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் தண்ணி இருத்துக்கும். தண்ணியில் இருத்துக்கிட்ட உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி சுண்டணும், ரொம்ப நேரம் சுண்டும். நல்லா தண்ணி சுண்டி அந்த பச்சை வாசனை அது போகும் போகிற வரைக்கும் நல்லா சுண்டி விடுங்க. சுண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த கேசரிக்கு செய்கிறோம்ல அந்த எசன்ஸ், அதை தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். அது லைட்டாக எனக்கு வேணுன்றவங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வேணான்றவங்க ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையவும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. விடுங்க, கலர் மாறுது பாருங்கள். எனக்கு அது பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். எனக்கு அது கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, வேணும்னா போதும். எனக்கு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டேன். நல்லா கிளறி விடுங்க. நல்லா தண்ணி சுண்டி வரும் பாருங்கள். நல்லா தண்ணி சுண்டி வந்துச்சுன்னா, தண்ணி சுண்டிடுச்சுனாவே அது நல்லா வெந்த மாதிரி. அப்புறம் நெய் காசி வச்சுருந்த நெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். நெய் ரொம்ப தேவையில்லை, நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், 3 ஸ்பூனு. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கிளறி அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். சுண்டி நெய் வாசனையும் வந்துடும் பாருங்கள். நெய் வாசனை வரும்போது என்ன பண்ணணும், நான் ஃபஸ்ட்லேயே முந்திரி வறுத்தன நெய்யில் அதை வந்து எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் சுண்டி வருது, எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். பிரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சிடலாம். நல்லா நம்மளுக்கு தனித்தனியாக வரும் பாருங்கள். தனித்தனியாக வரும்போது எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சப்ளை பண்ணி பூசணிக்காய் நல்லா வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். பூசணிக்காய் அல்வா ரெடி. சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு.